வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 10 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த இந்திய நேரப்படி இந்த மாலை நேரத்தில் உலகத்தில் அதிகமான இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, மழை காலமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்க நாடு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள். அதுலேயும் ஆப்பிரிக்க கண்டத்தில் தெற்கு அரை பகுதி, சரியாக சொல்லப்போனால் உகாண்டா மற்றும் டான்சானியாவிற்கு தெற்கே உள்ள நாடுகள் எல்லாமே, எல்லா தென்னாப்பிரிக்கா வரைக்குமே உள்ள எல்லா நாடுகளுமே, அதே போல் மடகாஸ்கர் உட்பட இடி மழை பொழிவு. ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் உள்ள எல்லா நாடுகளுக்குமே தற்பொழுது மழைக்காலம். மத்தியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கோடை மழைக்காலம், கோடை இடிமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இடியுட. இதுதான் ஆஸ்திரேலியா, அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன், இந்த நாடுகளுக்கெல்லாம் இப்போது தென் அரைக்கோளத்தில், அதாவது இந்திய பெருங்கலோட தெற்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இருவேறு புயல் வின்சி மற்றும் மற்றொரு புயல். இந்த புயல் பொதுவாக இந்த நாள்களில் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸையோ ரீயூனியனையோ மடகாஸ்கரை தாக்கும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். இப்போ இந்த புயல் ரெண்டுமே மடகாஸ்கரையோ ரீயூனியனோ தாக்காது. அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் பாதிப்பில்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட தீவு நாடுகளை, பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்குரிய மக்கள் தொகை மிக குறைவாக 500, 200, 300 என்று இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தீவு நாடுகளை தாக்குகிறது, அவ்வளவுதான். அது பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டை எதுவும் தாக்கவில்லை. அது அப்படியே வரக்கூடிய 20ஆம் தேதி வாக்கில் அது அப்படியே 23 டிகிரிக்கு தெற்கே சென்றுவிடும். இதன் காரணமாக நிகழ்வானது தற்பொழுது பிலிப்பைன்ஸ், அங்கேயும் மழை, பிலிப்பைன்ஸ், புருனே, இந்தோனேஷியா ஃபுல்லாக நல்ல மழை, இடிமழை. இந்தோனேஷியாவில் பெய்வது கோடை மழை, புருனே, பிலிப்பைன்ஸ் கோடை மழை. ஆஸ்திரேலியாவில் பொறுத்து கோடை முடிந்து மழைக்காலம். வடக்கு ஆஸ்திரேலியா கோடை மழையும் மழைக்காலமும் தொடங்கி கொண்டிருக்கு. கோடை மழை முடிந்து மழைக்காலம் தொடங்கிட்டு இருக்கு. அது ஆஸ்திரேலியாவிலேயும் மழை. இப்படி இருக்க படிப்படியாக இந்த மழை ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கும் முன்னேறும். அதாவது உகாண்டாவோட தலைநகர் பகுதிக்கு இனிமேல் மாலை இரவு நேரங்களில் மழை பொழிவு இருக்கும். பெரும்பாலும் முன்னிரவில் இருக்காது, மாலை நேர மழை பொழிவு 2:30 மணிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் அந்த நாட்டோட, அதாவது உகாண்டா டைம், அதாவது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா டைம், கிழக்கு ஆப்பிரிக்கா டைம். இந்த டைமில் மாலை நேரத்தில் மழை இடிமழை பொழிவு இருக்கும். விக்டோரியா ஏரியில் தான் முதல்ல உருவாகும். அதிலிருந்து அப்படியே தலைநகர் பகுதியெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும். கிழக்கு திசையிலிருந்து மேகம் வரும். இப்படி இது மற்றொரு அறிக்கையாக பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் பார்த்தீங்கன்னா நாளை தைப்பூச திருநாள், ரீயூனியனுக்கும் அதே போல் தைப்பூச திருநாளில் கடந்த ஆண்டு புயல் தாக்கியது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டம், தைப்பூச திருநாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடலாம். நாளை தூறல் சாரல் மழை பொழிவு மட்டுமே. ஆகவே இதமான வெப்பத்திற்கு இடையே, மழை பொழிவுக்கு இடையே தைப்பூச திருநாளை நாளை கொண்டாடலாம். அடுத்தபடியாக மடகாஸ்கருக்கு கனமழை இருக்குது. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் வடக்கு குயின்லாந்து பகுதியெல்லாம் கனமழை இருக்குது. தொடர்ந்து அந்த மாகாணத்தில், வடக்கு மாகாணத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து வாரக்கணக்கிலே கொடுத்து வருகிறது. அடுத்தபடியாக அமெரிக்காவை பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா மழை ஓய்ந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து, அதாவது கலிஃபோர்னியா போல் கனடா அமெரிக்கா இடைப்பட்ட பகுதியிலிருந்து சென்ற காற்று சுழற்சி புயல், அதாவது பனி புயலும், அது நேற்று முன்தினமெல்லாம் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி போன்ற பகுதிகளுக்கும், டொரண்டோ, ஒட்டாவா பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது அப்படியே கிரீன்லாந்து நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் அந்த மழைப்பொழிவும் 2 நாட்களுக்கு ஒரு ஓய்ந்திருக்கும். அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் எல்லாமே கனமழை இருக்குது, பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவு. ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக யூகே, லண்டன் போன்ற பகுதிகளெல்லாம் கனமழை. அயர்லாந்து,
அதாவது யூகேவோட, அதாவது அயர்லாந்துக்கு வடக்கு அயர்லாந்து கனமழை. அயர்லாந்தை விட ஒட்டுமொத்த யூகேக்கு, குறிப்பாக யூகேவோட வடகிழக்கு பகுதி கனமழை பொழிவு. அதே போல் லண்டன் மாநகரத்திற்கும் கனமழை பொழிவு. பாரிஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிரான்ஸ் மொத்தமே நல்ல மழை, கனமழை, பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவு கனமாக பொழிந்து வருகிறது பாரிஸ் மொத்தமே. மத்திய தரைக்கடல் பகுதியில் நுழையக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலங்கள், அதாவது நிகழ்வுகள், இப்பொழுது இட்டாலிக்கு மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் அந்த நிகழ்வு இப்பொழுது பாஸ் ஆகி துருக்கி, அப்படியே கிரீஸ் எல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, கிரீஸ் துருக்கி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே இப்போது சிரியா பகுதிகளுக்கும், அப்படியே ஈராக் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய வாரத்தில். ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா குவைத் சிட்டிக்கு மழை வாய்ப்பு தெரியுது. கொஞ்சம் உடனடியாக மழைப்பொழிவு இல்லைன்னா கூட குவைத் சிட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா பகுதிகள் கூட மழை வாய்ப்பு தெரியுது, திடீர் மழைப்பொழிவு தெரியுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சவுதி அரேபியாவிற்கு இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் மழை வாய்ப்பு இருக்கும், பரவலாக இருக்காது, ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கனமழை பொழிவு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். சவுதி அரேபியாவோட ஓமன் வளைகுடாவை ஒட்டிய பகுதி, அது எங்கன்னு சொன்னா நரியா என்ற பகுதி. அடுத்தபடியாக அதனை ஒட்டியுள்ள பகுதி தான் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி, குவைத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள், குவைத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் திடீர்னு பார்த்திங்கன்னா ஈராக்கை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், ஜோர்டானை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான், அதிலிருந்து சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய வாரங்களில். இது வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மேயில், ஏப்ரல் கண்டிப்பாக, மார்ச்சை விட ஏப்ரல் அரபு நாடுகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இப்போது குளிரும் மேற்கத்திய இடையூறும் இருக்கிறது. இடையூறு பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவை, அதாவது ஈராக் போன்ற பகுதியில் கொடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேற்கத்திய இடையூறு தெற்கு வைத்து வரும். அப்பொழுது சவுதி அரேபியா, குவைத் சிட்டி மற்றும் கத்தார், குவைத், அப்படியே பார்த்தீங்கன்னா UAE, ஓமனுக்கெல்லாம் மழைப்பொழிவை ஏப்ரல் மார்ச்சில் கொடுக்கும். சிங்கப்பூருக்கும் அதே போல தான் இந்த ஆண்டு கோடை மழை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கோடை மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு சிங்கப்பூர் மலேசியா வழியாக தான் வரும். இப்போவே மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த வாரத்தில் கூட இந்த 23, 24 தேதி வரக்கூடிய நிகழ்வும் சிங்கப்பூர் மலேசியா வழியாக தான் வரும். பெரும்பாலும் சிங்கப்பூரோட மலேசியா பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழைக்காலம் போல் இருக்காது. கோடை மழை விட்டு விட்டு ஆங்காங்கே அவ்வப்பொழுது இருக்கும் இடிமழையாக. சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கரை நல்ல மழை இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மழை மதிய நேரத்தில் இடிமழையாக வரும். இந்தோனேஷியாவில் எந்த நேரமும் மழை தான் இருக்கும், இரவு பகல் பாராது மழை. இந்தோனேஷியா, சுமத்ரா, ஜாவா எல்லாமே. இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தனியாக விரிவான அறிக்கை வழங்கி இருக்கிறோம். மே மாதம், அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து மழைப்பொழிவு கூடும். இப்போது பிப்ரவரி 24 மழை வாய்ப்பு தெரிகிறது. 24, 25 மார்ச்சிலிருந்து படிப்படியாக மழைக்கு வாய்ப்பு கூடுதல். இடி மழைப்பொழிவு, கோடை மழைப்பொழிவு, வெயிலுக்கு இடையே கோடை மழைப்பொழிவு எல்லோருக்கும் சமமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அங்கே இருக்கும். இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் அதே போல தான், மாலத்தீவிற்கும் கோடை மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.